எங்க அப்பா ரொம்ப நேர்மையானவன்னு சொல்லும்போது, நமக்கும் அந்த ஆசை நேர்மையா இருப்பேன்னு வரும். சொல்லும்போதே வரும். அவரு ரொம்ப நல்லவருங்க. யாரும் கெடுதல் பண்ண மாட்டாரு. அப்படிங்கும்போது நமக்கு அதே மாரி தோணும். அதுபோல சாந்த ஸ்வரூபான்னு குருவ சொன்னாங்க. நம்மளும் அந்த சாந்தம் வரணுங்கிற எண்ணம் வரணும். சச்சிதானந்தாங்கும்போது நாமளும் சச்சிதானந்தா. நம்ம ஒரு அக்னி குஞ்சு. ஒரு பெரிய அக்னினா நம்ம அக்னி குஞ்சு. அது காடாகினி, பெரிய அக்னி. காட்டு தீ போல நாம ஒரு தீப்பந்தம் போல. அவரும் சச்சிதானந்தம் தான். நாமளும் சச்சிதானந்தம். இப்போ பாடும்போது சத்குருநாதா அப்ப நமக்கு ஒரு தத்துவத்தை காட்சி போட்டுட்டாரேன்னு நினைக்கணும். சாந்த ஸ்வரூபா நாம சாந்தமா இருக்கணும் சாமி மாரி அப்படின்னு ஆசைப்படுவோம். சச்சிதானந்தா நாமளும் சச்சிதானந்தம் தான். அவர் பெரிய அளவில் இருக்காரு. நம்ம கம்மியா கொஞ்சமா ஒரு பக்கெட் தண்ணி நம்ம அவர் கடல் போல இருக்காரு அப்படின்னு நினைக்கணும். நினைச்சா அவருடைய வார்த்தையை சொல்லும். சண்முகதேவே நமோ நமோ. பாடும்போது பாட்டுக்கும் நம்ம பேச்சுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் உள்ள வர படத்துக்கும் ஒத்து போகும். எழுந்து ஒத்தது எழுத்து. ஒரு விஷயம் சொல்லும்போது எழுந்திருக்குதுல மனசுல. யானைன்னு சொல்லுங்க, யானை தெரியுது. அது ஒத்து போகணும். யானைன்னு சொல்லிட்டு பூனை தெரிஞ்சா அப்ப மேட் மேக்ஸா ரியலா நல்லா இருக்கானா? மேட் மேக்ஸ். ஒத்து போகணும். எழுந்து ஒத்தது எழுத்து. அது ஒத்து போகும். அதுபோல நீங்க பாடும்போது சத்குருநாதா நமோ நமோ. சத்துவ பொருளை காட்டி கொடுத்த குருநாதா போற்றுகிறேன். சாந்த ஸ்வரூபா நமோ நமோ. சாந்தமே உனக்கு சொல்லுவோம். நானும் அந்த மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. அப்புறம் வரும் அது. எல்லாரும் கற்றுவனே வராது. எவ்வளோ பார்க்குறேன் நான் வாழ்க்கையில. உன்னையும் பார்க்குறேன், அவரையும் பார்க்குறேன், இவரையும் பார்க்குறேன். ஏன் பொறுமையாக இருக்காமல் நானும் அப்படி தான் இருக்கேன். அது வரும். அதனால பொறுமையாக இருக்கேன். ஏன்னா எப்பயோ எனக்கு இருக்கிற கோவம் ரொம்ப கோவக்காரன். ரொம்ப கோவம். அடிச்சு குறைச்சி விட்டுருவோம். முதல்ல அடிக்கிறதே பழக்கம் எனக்கு. சின்ன வயசுலேருந்து அடிக்கிறது. என் பேரன் அப்படி தான் எப்போதே கையை வச்சுக்குவோம். இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நான் அப்படி இருந்து இப்படி ஆனேன். நீ ஏன் மாறக்கூடாது? உங்களால் மாற முடியும். சாந்த சுரூபா நமோ நமோ. சச்சிதானந்தா. நம்ம என்ன பொருள்? சச்சிதான். அவர் என்ன பொருள்? தான். அது சண்முக தேவே நமோ நமோ. இப்போ நான் இன்னொரு பாட்டு பாட போகிறேன். பாடினவொடனே அது அப்படியே மனசுல அந்த படம் தெரியும். மரகத வடிவும் மதித்திவு முகமும் மரகத வடிவும் மதித்திவு முகம் மலர் புழலும் பூநகை கரகமலமும் ஊர் விழியும் செவ்வாயும் கரகமலமும் ஊர் விழியும் செவ்வாயும் அக்கணிது இளையும் ஹரஹரா 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 என்போர்க்கு அழித்திடும் பதத்தோடு அஞ்சேல் எதிர் தோன்றி உலகதி அழைத்த. எதுக்கு அச்சன்னா ஞானம் வருமா? நம்மளுக்கு அந்த ஞானம் வருமா? ஐயோ வராது போறதுன்னு பயமாச்சு. அந்த முடிவு நிலை, பழித்த நிலை இருக்குல்ல, கனிந்த நிலை கெட்டலையே. மற்றதெல்லாம் பயம் கிடையாது. மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். இருக்கு இது பார்த்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு ராத்திரியில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க பாருங்க. தன்னம்பிக்கை கான்சன்ட்ரேட். நீங்கள் உட்காந்து இந்த கோயில் எப்படிலாம் செதுக்கி பார்த்து பாருங்க. எவ்வளோ நேரம் வெட்டி பார்க்க. அப்போது நமக்கு அந்த கான்சன்ட்ரேட் எது வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், வலி வந்தாலும், வேதனை வந்தாலும் அந்த சாய்ச்சி முடியும் கான்ஃபிடன்ஸ். அந்த ஞானம் மாத்திரம் தான் கொஞ்சம். ஏன்னா மற்றதெல்லாம் திதி. அது வரும் போகும். அதை பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஞானம் வருமோ, பழித்திடுமோ, அங்கே கொஞ்சம் பயம் இருக்குது. அப்படி பயப்படும்போது அம்மா என்ன சொல்றா? அஞ்சேல் ஏது தோன்றி உலகதி அழித்த பெரிய நாயகியை உலகதி அழித்த பெரிய நாயகியை உலகதி அழித்த பெரிய நாயகியை உலகதி அழித்த பெரிய நாயகி உலகதி அழித்த பெரிய உலத்தில் இருத்தி வாழ்த்திடுவாம். உலத்தில் இருத்தி வாழ்த்திடுவாம்.